நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 7 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 7 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க. இதில் கன்று மாடும் இருக்குது, ஹச்சப்பில் சினை மாடும் இருக்குது அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிச்சுக்க. அப்படி நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. கம்மி பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாடுகளோட கரவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எவ்வளோ தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி டைப்பு தான். கலர் பாருங்க, செவல மர கன்று மாடு தாங்க. கண்ணு போட்டு 2 நாட்கள் பக்கம் ஆகுதுங்க. கண்ணு வந்து கால கண்ணு தான் ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 20 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல பெருவிட்டான மாடு, நல்ல நரம்படி, நல்ல மடி செட்டோட இருக்குது. ரெடி கறவையில் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்த்து கறவையை கறந்து பார்த்து கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தாராளமாக அந்த மாடு கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. உங்கள் பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவைங்கிறதோட மேலேயே கறவையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடு நல்ல பெருவிட்டான மாடு, தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப்பு தான். அது பியூர் ஜெர்சி செவல கலர் மாடுங்க. மாடு வந்து 9 மாதம் சினிங்க இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனோட கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல காம்பளம் ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்கறதுக்கே வேற லெவல் இருக்கும். 3ஆம் மித்து தான் சினையாக இருக்குது அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு எந்த அளவுக்கு நெட்டு போக்கு பாருங்கள். நல்லா எஸ்என்எஸ் ஃபேக்ட் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படியே பெரிய பெரிய பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுங்க. சந்தையில் எடுத்தால் ஒரு கேள்வி வைப்பது கிடையாதுங்க. இதே ஒரு வியாபாரிகிட்ட இவர்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்ம நம்பி கேட்கலாம், எங்கெங்க இவ்வளோ கரை வந்துச்சு, மாடு எந்த அளவுக்கு தெளிவு இருக்குதுன்னு. நாம் ஒவ்வொரு மாட்டையும் நீங்கள் செக் பண்ணி தரமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி டைப்பு தான். 3ஆம் மித்த மாடுங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். மொட்டை போடி டைப்பு, கொம்பில் வேணும்லாம் எடுத்துக்கலாம், இல்லை மொட்டையில் வேணும்லாம் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு 18 லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல நரம்படி கொண்ட மாடுங்க. காம்போலம் நல்ல காம்போலம், நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்ததாகவும் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இது கொம்பு டைப்புங்க. மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இது கண்ணு போடுறக்கு இதுவும் ஒரு 10 நாட்கள் பக்கம் எடுத்துங்க. நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடுங்க. நல்ல காம்போலம், எல்லா கிளைமேட்டாக வெயிலோ மழையோ எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கும். நல்லாவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுங்க. நல்ல நரம்படி கொண்ட மாடுங்க. நல்ல பின்கணம் கொண்ட மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்க, வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் மாடுகளாக வேணும் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாட்டோட தகவலையும் தனித்தனியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு ஹச்சப் கிராஸில் ஒரு மாடுங்க. நல்ல கனமான மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, நல்ல ரோஸ் காம்பு மாடு. இதுவும் 3ஆம் மித்து மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 to 15 நாட்கள் குறையாது அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இதனுடைய கறவைத்திறனை ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சைனிங்கான மாடு, நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடு. ஜெர்சியில் ஒரு 5 மாடும், ஹச்சப்பில் ஒரு 2 மாடு போட்டிங்கன்னா ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கட்டுத்துறையில் எப்போவுமே ஒரு 10-15 மாடுகள் இருக்கும். அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாட்டோட கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 13லேருந்து 20-25 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடுகள் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும். தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விற்பனை விலையை கேட்டிங்கன்னா ஒரு 45,000லேருந்து ஒரு 80,000 வரையும் மாடுகளோட விலை. ஒவ்வொரு மாட்டோட ரேட் வித்தியாசம் கொஞ்சம் முன்ன வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த மாடு நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப்பு தான். இதுவும் செவல மர அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி மாடு நல்ல கனமான மாடுங்க. நல்ல பின்கணம் கொண்ட மாடுங்க. இந்த மாடும் 10-20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி மாடு வந்து 3ஆம் மித்து தான் சினியாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட எப்படி இருந்தாலும் இதுவும் ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஃபுல் மடி எடுக்குங்க, நல்ல மடி எடுக்குங்க. நல்ல கனமான மாடு, நல்ல காம்போலம், கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலானைக்கு தேவையில்லை அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு ஆட்டாக பிடிக்கும். அந்தளவுக்கு நல்ல கனமான மாடு. நேரில்
நேரில் வந்து பாருங்கள். பாவன முறையில் தான் நம்ம எல்லா கறவையுமே இருக்குது. உங்கள் பாவன முறை சரி இருந்துச்சுன்னா அந்த மாடு தாராளமாக 10 லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அடுத்ததாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவு தான். இந்த மாடும் ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணுப்பட ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 20 லிட்டர் 10 லிட்டருக்கு 10-20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல காம்பளம் ஃபுல் மடி எடுக்குங்க. நல்ல நரம்படி கொண்ட மாடு, நல்ல பின்கணம் கொண்ட மாடு, நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, வெயிலோ மழை எல்லாம் தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரிப்பு உண்டு. ஒவ்வொரு மாடுமே ரேட் வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் அனுசரிப்பு உண்டு. எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. நீங்கள் கேட்ட விலையில் அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி எல்லாமே பெருவெட்டான மாடுகள், இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள், பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். தாராளமாக ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளே தர்றோம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.